ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாரோன் விசுவாச ஊழியங்களின் சார்பிலே உங்களை அன்புடன் நான் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஒரு புதிய மாதத்தை, 4வது மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். கடந்த 3 மாதங்களும் நம்மை சுகமாய் பாதுகாத்து நம்மை கண்ணின்மணி போல நடத்தி இந்த ஒரு புதிய மாதத்தை காணும்படியாய் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை ஒன்று மாத்திரமே. எனவே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறதா இருக்கிறது. இந்த 4வது மாதத்தில் கூட தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி காட்டுவோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருக்கிறது போல, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறந்து போகாதே. கர்த்தர் செய்த எவ்வளோ நன்மையான காரியங்கள் அதையெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி நம்ம நன்றியோடு நம்ம பாடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நம்ம தெரிந்த பாடல்தான், பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கீரேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர் என்ற பாடல் நமக்கு தெரிந்த பாடல். நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கீரேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கீரேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. உம்முடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த பாதத்தில் என்னை பலிபீடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை கழுவுங்க, இரத்தத்தினால என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன்.
கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே, என்னுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறணும். சுத்தமான இருதயத்தை தாங்க. நம்முடைய ஆவியை எனக்குள்ளாக அனுப்புங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணித்து இதை நம்ம பாடலாம். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்கோவே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்கோவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவுமோம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவுமோம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்கள் கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க, எங்களை சுத்திகரிங்க, சுத்த இருதயத்தை தாங்கப்பா. உம்முடைய ஆவியினால் எங்களை அபிஷேகிங்க அப்பா. எங்களுடைய சுயமெல்லாம் சாம்பலாக மாறட்டும். புதிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் விடுதலை பெற்று, நாங்கள் ஜெயம் பெற்று சாட்சியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த பலிப்பீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய நாமம் மையப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வல்ல கிருபையின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமுள்ள நாமங்களில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சாரோன் ஜெப ஊழியங்கள் மூலமாய் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 3 மாதங்களை முடித்து இந்த 4வது மாதத்தை காணச்செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தையை நம்ம தியானிப்போம். இந்த மாதத்துக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மளோடு கூட இடைபடும்படியாய் பேசும்படியாய் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தம கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, நன்றி இருதயத்தோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம்ப்பா. இந்த மாதத்துக்கென்று கத்த கொடுத்த உங்கள் வார்த்தையின் மூலமாய் கத்தர் எங்களோடு கூட பேசுங்க, எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி தாங்க என்று சொல்லி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இங்கே எப்போ ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பாவிகளாய் இருக்கையில் ஆண்டவர் என்ன பண்ணார், நமக்காக மரித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி எல்லா திருச்சபைகளிலும் இந்த நாட்களில் கல்வாரி சிலுவையின் அன்பை, அவருடைய பாடுகளை நினைவு கொண்டிருக்கிறதான இந்த நாட்கள்.
அப்போது ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு பாராட்டின அன்பு எப்படிப்பட்டதான அன்பு? எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்ம மேலே அன்பு பாராட்டினான்னா, நம்ம பாவிகளாக இருக்கையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணால் நமக்காக மரித்தார். மரித்ததோடு மட்டும் இல்லை, அது நிமித்தம் அவருடைய அன்பை நம்ம மேலே ஆண்டவர் அந்த நாட்களில் என்ன பண்ணியிருக்காருன்னா விளங்க பண்ணியிருக்கிறார். நான் அதுக்கு மேலுள்ள வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒரு வேளை என்ன பண்ணுவான், மரிக்க ஒருத்தன் துணிவானா. நம்ம பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தாருன்னா அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு! அவருடைய விலையேற பெற்ற அன்பை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நாட்களில் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து அவருடைய அன்பை நமக்காக அவர் விளங்க பண்ணியிருக்கார். யோவான் 15:13 வாசிக்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்படிப்பட்டதான நம்மளை அவர் சிநேகித்தபடினால, நம்ம நேசித்தபடினால, நம்ம பாவிகளாக இருந்தாலும் அவருடைய அன்பை நமக்கு மேலே விளங்க பண்ணி நம்மளை ஆண்டவரை அவர் பக்கமாய் சேர்த்துக்கொள்ள இந்த நாட்களில் விரும்புகிறார். இன்றைக்கி நம்ம அநேக காரியங்களை நம்ம சபைகளில் இந்த நாட்களில் சிலுவை பாடுகளை தியானிக்கிறாங்க, அநேக வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். அதோடு கூட நம்ம நிறுத்துகிறது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய அன்பை நம்ம தியானித்து அன்பை நம்ம செயல்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, யோவான் 3:14 நம்ம வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எதனாலனா, நாம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, நம்ம ஒருவரும் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய அவரை இந்த உலகத்தில் அனுப்பித்து நம்ம மேலே அவ்வளோ பெரிதான ஒரு அன்பை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிற நாட்களில் விளங்க பண்ணியிருக்கிறார். கிரேக்க மொழியில் தெய்வீக அன்பிற்கு அகாபே அன்புன்னு சொல்லுவாங்க. அது எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு. ஆண்டவர் நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. அப்படிப்பட்டதான ஒரு அன்பை ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்காருன்னா விளங்க பண்ணியிருக்கார். 1 யோவான் 3:1 வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகென்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்க என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அதை தியானிச்சோம்னா ஆண்டவர் நமக்கு பாராட்டின அந்த அன்பை நம்ம தியானிக்கும் போது அதுக்கு ஈடு இணையே இல்லை. அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் அதுக்கு அளவே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு அன்பை ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம மேலே அவர் பாராட்டி இருக்கிறார். 1 யோவான் 4:9 வாசிக்கிறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாளே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எதனாலனா நம்ம பிழைக்க வேண்டும், நம்ம கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்னா நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவருடைய அன்பை நமக்காக முழு சொட்டு ரத்தத்தையும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார் இந்த நாட்களில் அவர் நமக்காக சிந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை எப்படி நிறுத்திருக்காருன்னா ஆசாரியர்களாக ராஜாக்களாய் ஆண்டவர் நம்மளை நிறுத்திருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம மேலே காண்பிச்சிருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எது அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா 2 யோவான் 6 நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அவருடைய அன்பு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். எது கற்பனை அப்படின்னு பார்த்தோன்னா யோவான் 15:12 நம்ம வாசிக்கிறோம், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் என்ன பண்ணுங்க அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போது எது அன்புன்னா அவருடைய கற்பனைப்படி நடப்பது தான் அன்பு. எது கற்பனை அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோன்னா, நான் எப்படி உங்களை அன்பாக இருக்கணும், நீங்களும் என்ன பண்ணுங்கள் ஒரு விடத்தில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கற்பனையாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எப்போ அவருடைய அன்பில் நம்ம நிலைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் யோவான் 15:10 நம்ம வாசிக்கிறோம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்கள் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கன்னு சொல்கிறாரு. நான் எப்படி பிதாவிடத்தில் அன்பு கூர்ந்தனோ, நான் எப்படி பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு நிலைத்திருந்தனோ இந்த நாட்களில் நீங்களும் என்னுடைய கற்பனைகளை நான் உங்களுக்கு சொன்னவைகளை என்ன பண்ணுங்கன்னா கை கொண்டு நிலைத்திருங்க. அப்போது தான் என் அன்பில் என்ன பண்ணுங்க கடைசி வரைக்கும் நீங்கள் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவரின் நாட்களில் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்
பாதி வரைக்கும் இல்லை, முடிவு பரிந்தும் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணார்னா அன்பு கூர்ந்தா. யோவான் 13:1 வாசிக்கிறோம், இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்தும் தம்முடைய முடிவு பரிந்து அவருடைய அன்பு வைத்தபடியே அவருடைய அன்பு ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பண்ணார், தம்முடைய அன்பை முடிவு பரிந்தும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவருடைய அன்பை கொஞ்சம் கூட அதில் ஆண்டவர் குறைய வைக்கல. அந்த அன்பை நமக்காக விளங்க பண்ணினார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு நான் எப்படி அன்பு கூர்ந்தனோ நீங்களும் என்ன பண்ணுங்க, என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்ம அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், நாம் அவரை நேசிக்க வேண்டும். அவர் அன்பாக இருந்தது போல நம்மளும் மற்றொரு இடத்துல அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாட்களில் நம்மக்கிட்ட அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு வாழ்ந்து காட்டி போனார். முன்மாதிரியாக நமக்காக வைத்து விட்டு நம்ம போனார். இன்னைக்கு அந்த காரியங்களை தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதோடு நம்ம தியானிக்கிறதோடு நம்ம நிறுத்தி விடாமல் அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்க. ரோமர் 13:8 நம்ம வாசிக்கிறோம், ஒரு இடத்துல ஒருவர் அன்பு கூறுற கடனே இல்லாமல் மற்றொன்றில் என்ன பண்ணுங்க, கடன் படாதீங்க அப்படின்னு சொல்ற. அப்போது அப்படிப்பட்டதான ஒரு அன்பை நம்ம செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நம்மக்கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பினால தான் ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் தேவன் பக்கமாய் திருப்பினார். இன்றைக்கி அந்த அன்பினால தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம அவருடைய அன்பை வெளிப்படுத்த இந்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மக்கிட்ட நம்ம ஒவ்வொருவரையும் கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கதான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 22 37-38 நம்ம வாசிக்கிறோம், எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம அன்பு கூற வேண்டுமா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடு என்ன பண்ணு, அன்பு கூறு. இது முதலாம் கற்பனை. 2வது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. இது எந்த கற்பனைகளும் ஆண்டவர் சொன்ன அந்த எல்லா கற்பனையும் இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கு, அடங்கியிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம் இன்றைக்கி நம்ம கல்வாரி பாடுகளை அவருடைய அன்பை தியானித்து நிறுத்தி விடுவது மட்டும் இல்லை, அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த ஆண்டவர் இந்த நாட்களில் விரும்புகிற, அதை எதிர்பார்க்கிற அவருடைய அன்பை நம்மளும் வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமளும் அவரை போலவே வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதை தான் நம்ம கல்வாரி பாடுகளை நம்ம சபைகளில் தியானிக்கிறோம், நல்லது. ஆனால் அதே சமயம் அதை தியானித்து வாசிக்கிறதோடு நிறுத்தி விடாமல் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்த ஆரம்பிப்போம். அப்பொழுது நம்ம மூலிமா நம்மளை காண்கிறவர்கள் ஆண்டவரை காண்பாங்க. அவருடைய அன்பு நம்மளில் வெளிப்படும் போது அவரை என்ன பண்ணுவாங்க, பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட எதிர்பார்க்க. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட தேவனாகிய கர்த்தரிடத்திலும் நம்ம என்ன பண்ண வேண்டும்னா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கூட அவரை நேசி, அரைகுறையான இருதயத்தோடு அல்ல. இன்றைக்கி அநேக பேர் பாதி இருதயம் என்ன பண்ணிடுவாங்க, நானும் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் முழு இருதயத்தை ஆண்டவருக்காக கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், உன் முழு இருதயத்தையும் எனக்காக கொடு, முழு மனதோடு முழு இருதயத்தோடு கூட என்னை நீ நேசிப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது எதற்காக ஆண்டவர் அப்படி சொல்கிறார்னா, நம்ம நேசிக்கிறதுக்கான பலனையும் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அவரை நேசிக்கும் போது அதற்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவர் நம்மளை நிரப்பி நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். அப்போது தேவனை நம்ம நேசிப்போமானா என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கார் என்ற ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம தியானித்து முடிப்போம். ரோமர் 8:28 நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்தோம்னா அதற்குரிய பலனையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருனா வைத்திருக்கிறார். நம்ம அன்பு கூறும்போது சகலமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தான் நடக்கும், நன்மைக்கு ஏதுவாக தான். நாங்கள் அவர் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்க வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக யாக்கோபு 1:12 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தையும் என்ன பண்ணுவார், பெறுவேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே இடத்துல சொல்கிறார். அப்போது ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்தோம்னா
அடுத்த காரியம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிருத்து நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு தர அவர் வல்லமுடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நெகேமியா 1:5 அடுத்து நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனேன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பு கூறுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் உங்களிடத்தில் செய்த உடன்படிக்கை அவருடைய கிருபையை காத்து என்ன உங்களுக்கு சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவராகிய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்கள் உங்களோடு கூட இருக்க. எப்பொழுதுனா நாம் அவரிடத்தில் அன்பு கூறுறது மட்டும்போது தான், அவரிடத்தில் நம்ம அன்பு கூறும் போது மட்டும்தான் ஆண்டவர் அதையும் நமக்காக செய்ய முடியும். அவர் மட்டும்தான் செய்யணும் நம்ம எதிர்பார்த்தோன்னா ஆண்டவர் நமக்காக செய்ய மாட்டார். நம்மளும் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறும்போது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் நம்மளோடு கூட இருக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் இருப்பாங்க, பிரகாசிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படியே ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம அவரிடத்தில் அன்பு கூறும்போது நம்மையும் அநேகருக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய், பிரகாசிக்கிறதான ஒரு பாத்திரங்களாய், ஒரு அப்படிப்பட்டதான பிள்ளைகளாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். எப்பொழுதுனா நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுவது மட்டும் எப்போவுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அன்புக்கு மட்டும் அவர் சர்வ அதிகாரியாக நிற்பார். அந்த அன்பை மட்டும் யாருக்கு என்ன பண்ண மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். என்னை மட்டும்தான் நேசிக்கணுன்றதான் அந்த காரியத்தில் அவர் சர்வதிகாரியாக நிற்பார். அந்த அன்பை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். ஆகவே நம்முடைய எல்லா காரியத்திலும் முழு அன்பை நம்ம ஆண்டவருக்காக செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்து யாத்திராகமம் 20 அதிகாரம் 6வது வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் என்ன பண்ணணும், நான் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எப்போங்க அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறும்போது ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறை இல்லை, 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் இரக்கத்துக்கு அளவில்லை தான், ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறும்போது 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் இரக்கத்தை செய்கிற தேவன், இரக்கத்தை காக்கிற தேவனாய் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். யாக்கோபு 2:5 வாசிக்கிறோம், தமிழத்தில் அன்பு கூறுகளுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக அவங்களை தெரிந்து கொள்ளலையா அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது உலகத்தின் காரியத்தோடு மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நான் அவங்களை என்ன பண்ணியிருக்க வச்சுருக்கேன். எப்போன்னா நீங்கள் என்ன நேசிப்பிகளாக இருந்தால் இத்தனை ஆசீர்வாதங்களையும் இத்தனை காரியங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கா. ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் நமக்காக அன்பு கூர்ந்தார், அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார், பாவிகளாக இருக்கு நமக்காக மரித்தார், ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதோடு நிறுத்தி விடாமல் ஆண்டவர் நாட்களை எதிர்பார்க்கிற காரியம், நான் எப்படி உங்ககிட்ட அன்பு கூர்ந்தனோ முந்தி நான் உங்ககிட்ட அன்பு கூர்ந்தேன், நீங்களும் என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, அன்பா இருங்க, மற்றவங்களிடத்திலும் அன்பாக இருங்க அப்படின்றதான் அவருடைய கற்பனையை நம்ம கைக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவரையும் முழு மனதாக நேசித்து நம்ம மூலியமாக ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாட்களை எதிர்பார்க்கிறார். ஆகவே தேவனுடைய கரங்களை நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட எவ்வளோ அன்பு பாராட்டினீங்க, நாங்கள் பாவிகளாக இருக்கையில், ரோமர் 5:8 நம்ம வாசித்தது போல் நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்கள் மேலே நீங்கள் அன்பு பாராட்டினீங்க. ஆண்டவரே, அந்த அன்பு எவ்வளவோ பெரியது ஆண்டவரே. அந்த அன்பை நாங்கள் நினைத்தவர்களாய் நாங்களும் இடத்துல அவ்வளோ பெரிதான அன்பை நாங்கள் பாராட்ட எங்கள் முழு ஹிருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அன்பு பெருகத்தக்கதாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி இந்த 4வது மாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இந்த கேட்குற பார்க்குற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம யாவரும் தேவனுடைய கரத்தில், அவருடைய பலிபீடத்தில் என்னை ஜீவ பலியாய் நாங்கள அப்பா என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உங்களை நேசிக்கிற ஒரு மகளாய், நேசிக்கிற ஒரு மகனாய் ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நான் நிற்பவன். ஆண்டவர் சொல்கிற முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவன் தான் என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்படுவான். அப்போது பாதி வரைக்கும் ஆண்டவரை நேசித்து விடுறதல்ல, முடிவு பரிந்து கடைசி வரைக்கும் அவனுடைய அன்பில் என்ன பண்ணும், நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்க ஆண்டவர். அப்போ கடைசி வரைக்கும் ஆண்டவர் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்க. ஆகவே நம்மளை தாழ்த்தினவர்களை இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்கள் எனக்காக பாராட்டின அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது ஆண்டவரே அப்படிப்பட்டதான ஒரு அன்பை நீங்கள் பாராட்டினீங்க ஆண்டவரே. அன்று அன்பை நினைத்து
என்னையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் உம்மை நேசிப்போம், மற்றவர்களை நேசிப்போம், நீங்கள் கொடுத்த கற்பனைகளை கை கொள்வோம் ஆண்டவரே. அன்பில் நாங்கள் நடந்து கொள்வோம் ஆண்டவரே. உங்கள் அன்பில் நாங்கள் நடக்கும்போது ஆண்டவரே எவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கீங்க. அதெல்லாம் அந்த மாதத்தில் நாங்கள் சுதந்திரிக்கும்படியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி தேவனுடைய கரத்தில் நம்மளை அர்ப்பணித்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. உங்கள் பாதத்தில் உங்கள் பலிபீடத்தில் எங்களை ஜீவ பலியாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்கள் அன்பினால் எங்கள் இருதயத்தை நிரப்புங்க. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால ஆண்டவரே, உங்கள் அன்பு ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால ஆண்டவரே அந்த அன்பு எங்களை வெட்கப்படுத்தாது ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர் இந்த 4வது மாதத்திலும் உங்கள் அன்பு இன்னும் அதிகமாக எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அர்ப்பணித்ததோ இருதயத்தோடு கூட தேவனுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, நன்றில் இருதயத்தோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் தேவனுடைய அன்பை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. நீங்கள் எவ்வளவா எங்கள் மேலே பாராட்டின அன்பு எவ்வளோ பெரியது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அன்றே. அந்த அன்பு மட்டும் இல்லை, நீங்கள் எங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்குறீங்க. அந்த அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க அப்பா உங்கள் கற்பனைகளை கை கொள்ள அன்றே மற்றவர்களிடத்தில் நாங்கள் அன்பு கூற உங்கள் அன்பு கூறுகிறதுனால வருகிறதான ஆசீர்வாதங்களையும் அதற்குரிய பலனையும் நாட்களை நான் பெற்று அனுபவித்து உமக்கென்று சாட்சிகளாக நாங்கள் நிற்க அப்பா உங்கள் ஸ்தோத்திரம். நீங்கள் வைத்து போன மாதிரியை நாங்களும் பின்பற்றி எங்கள் மூலியமாக அப்பா நீர் வெளிப்படத்தக்கதாக உங்கள் அன்பை நாங்கள் காண்பிக்கத்தக்கதாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அப்பா இந்த பார்க்குறத கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் பாத்தில் அர்ப்பணிக்கிறத கத்த கவனிக்கிற தேவனாக இருக்கீங்கப்பா. நாக்கில் அப்பா உங்கள் ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பை கத்தரை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளையும் அப்பா தொடர்ந்து அன்றே கடைசி வரைக்கும் அன்றே உங்கள் அன்பில் நிலைத்திருப்பதற்கு கத்தரை அனுக்கிரகம் பாராட்டுங்கன்னு சொல்லி அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மாதத்தில் உங்கள் அன்பினால் எங்களை நிரப்பி அன்றே அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தரை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். ஆமேன், ஆமேன்.